டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பர். பி அண்ட் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்களில் செய்து முடிப்பர். சி அண்ட் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பீர்கள். மூவரும் ஒன்றாக சேர்ந்து பாதி வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பேன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து பாதி வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பேன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஏ பிளஸ் பி எத்தனை நாள் சொல்றாங்க, 40 நாள். பி பிளஸ் சி 60 நாள். சி பிளஸ் ஏ 30 நாள். ஸோ மூணுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்ன இருக்குது, 40, 60, 30. ஸோ டேரெக்டாகவே பாருங்க 0 0 இருக்குது. டேரெக்டாக நம்ம 10ஆல் கேன்சல் பண்ணலாம். 10ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே 6, இங்கே 3. ஸோ அகைன் பார்த்தோம்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 3, இங்கே 3. ஸோ அகைன் பார்த்தோம்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 2, 1, 1. ஸோ இப்போ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இது இல்லை. அப்போ 10 × 2 20, 20 × 3 60, 60 × 2 120. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 120. ஸோ அந்த 120 கொண்டாந்து இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. ஸோ இதான் அதோடைய எல்சிஎம். ஸோ இதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே குயிக்காக நம்ம எல்சிஎம் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 40 இருக்குது. 40 எத்தனை டைம் வரும், 120 வரும், 3 டைம். அதே மாதிரி இங்கே 60 இருக்குது. 60 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 2 டைம். அதே மாதிரி இங்கே 30 இருக்குது. 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 4 டைம். இந்த 3 அப்படிங்கிறது ஏவும் பியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 2 அப்படிங்கிறது பியும் சியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 4 அப்படிங்கிறது சி ஏவும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 3 + 2 5, 5 + 4 9. ஸோ 9 வகுத்தல் எப்பவுமே இதை அப்படி கூட்டி, இந்த 3 பேர்னு சொன்னாவே இதை அப்படியே கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா, இங்க பாருங்க இங்க 2 இடத்துல ஏ இருக்குது, அதே மாதிரி 2 இடத்துல பி இருக்குது, 2 இடத்துல சி இருக்குது. அப்ப 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுத்தோமா 4.5ன்னு வரும். 4.5ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டைரக்டா 9 வகுத்தல் 2 எடுத்துக்கலாம் சரி. இந்த வேல்யூ எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்ல எங்கேயும் சால்வ் பண்ணும்போது டைரக்டா இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து பாதி வேலை அப்படிங்கிறாங்க. மொத்த வேலை பாருங்க 120. அப்ப 120 வகுத்தல் பாதினா வகுத்தல் 2. ஸோ வகுத்தல் டைரக்டா இந்த 9 வகுத்தல் 2. ஸோ இந்த 2க்கு 2 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ டைரக்டா 120 வகுத்தல் 9. 3ஆல் கேன்சல் பண்ணா 40 வகுத்தல் 3. ஸோ பாதி வேலையை 40 வகுத்தல் 3 நாளையில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.